ஏடிஎம்கேக்கு கொடுக்க வேண்டிய இடத்த, ஏடிஎம்கே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்த பைபோலார் பாலிடிக்ஸுக்குள்ள புதுசா தாவேகாவை கொண்டு வந்து அவங்க பொசிஷன் பண்ண விரும்புவாங்களா சார்? நிச்சயமா விரும்புவாங்க சார். ஏன் விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அஇஅதிமுக 5 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி அதிகாரம் இல்லாம இருந்ததில்லை சார். 72ல அந்த கட்சி ஆட்சிக்கு வருது, 72ல ஆரம்பிக்கிறாங்க, 77ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதற்கப்புறம் நடந்த தேர்தல் 77 தேர்தலேருந்து கணக்கு வச்சிங்கன்னா 7 முறை அஇஅதிமுக ஜெயிச்சிருக்காங்க. திமுக 4 முறை தான் இன்னைக்கு வர ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இளையா சூரியனான்னு ஒரு போட்டி வருகிற பொழுது அதில் அதிக முறை வென்ற சிறப்பு அஇஅதிமுகவுக்கு இருக்கு. அப்போ ஐயா விஜய் இப்ப வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கு அந்த இடத்தை வழங்குவதன் மூலம் தனக்கு எதிரான அந்த அரசியல், இப்ப நண்பர் சுவாமிநாதன் சுட்டி காட்டினார்ல, பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவை குறிப்பிடாமல் பாஜக எதிர்ப்பில் கவனமாக இருந்தாங்கல்ல திமுக, அதே போல இந்த சட்டமன்ற தேர்தல், நண்பர் விட்ட இடத்துல இருந்து நான் தொடர்றேன், இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க அஇஅதிமுகவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அல்லது இவ்வளவு நாளும் கொடுத்து வந்த இடத்தை இந்த முறை அவங்க தாவேகாவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இன்னமும் நம்ம கூர்மையா போனோம் அப்படின்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் தாவேகா அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா விஜய் எதிர் ஐயா உதயநிதி அப்படின்னு மாறும். அது நிச்சயமா அவர்களுக்கு களத்துல பலன் அளிக்கும் தான் நான் நினைக்கிறேன்.